போட்டியிடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். யாரை நம்பினா என்ன நம்பி இல்ல, உங்களை நம்பி என்ன திருப்பி என்ன ஒப்படைச்சிருக்கிறார்கள். என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய திருவெம்பூர் தொகுதியில மீண்டும் போட்டியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஹேட்ரிக் வெற்றி அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆக அதை உணர்ந்து வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடைபெறுகின்ற இந்த போர் தளபதிகளாக இங்கே வருகை தந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். அடிக்கிற அடியில இனி இங்க வேற யாரும் நிக்கிறதுக்கே யோசிக்கிற மாதிரியான ஒரு வெற்றியை நாம் தந்துட வேண்டும். உங்க வெற்றி என் வெற்றினா சொல்ல, இது நமது வெற்றி அப்படின்னு சொன்னதான் உண்மை. இது தனிப்பட்ட அன்பில் மகேஷ்கான வெற்றி அல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய மாபெரும் இயக்கத்தோடைய அந்த கூட்டணிக்கெல்லாம் சேர்த்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்முடைய திருவெம்பூர் தொகுதி நடந்திட வேண்டும். வருகின்ற தேர்தலில் பொதுவாக தேர்தல் அப்படின்னு வந்தாலே ஒருத்தர் திட்டம் போட்டு திட்டுறதுலதான் இருப்பாங்க தவிர நம்ம திட்டம் போட்டு திட்டலாம் வேணாம் யாரையுமே. நாம என்ன திட்டத்தை தீட்டி இருக்கிறோமோ, எந்த திட்டத்தை மக்களும் கொண்டு சென்னோமோ அதை நம்ம மென்மையான குரல் எடுத்து சொன்னாலே போதும். நம்முடைய இயக்கத்திற்கான பெருமை என்பது உயிர் உள்ளவரை உதயசூரியன் என்று வாழக்கூடிய உடன்பிறப்பு பெற்றிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம். 77 ஆண்டு காலம் கடந்த ஒரு இயக்கம்ங்கிறது நமக்கான மிகப்பெரிய பெருமை. 2014 முதல் முறையாக நின்னும் பொழுது ஏறத்தாழ எனக்கு 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய உழைப்பை தந்தீர்கள். 2021 அதுவே 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு உழைப்பை தந்தீர்கள். இந்த முறை நிறைய செஞ்சிருக்கோம். அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த தொகுதி அந்த தொகுதி இல்லாம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார். இதை நாமளும் நம்முடைய கூட்டணி மட்டும் பாராட்டல, நம்மளெல்லாம் யார் எதிரியா பாக்குறாங்களோ, கொள்கை எதிரியா பார்க்கலாம், அவங்க சேர்ந்து நம்மளை பாராட்டுங்க பொழுது அந்த திராவிட மாடல் தொடர்வதற்கு இந்த முறை குறைந்தபட்சம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். நமக்கான பலம் என்பது நம்முடைய இயக்கத்தை, நமக்கான பிராண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பிராண்ட், நம்முடைய கூட்டணி பலம் எல்லாம் இணைந்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பும். அதனால்தான் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற திருவெம்பூர் தொகுதி, அதுவும் திருவெம்பூர் பகுதிக்கு நான் நேரடியாக உங்களை நான் சந்திக்க நான் வருகை தந்திருக்கேன். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல ஒரு மாடல் ஸ்கூல ஃபர்ஸ்ட் எங்க திறந்து வச்சார்னா நம்முடைய திருவெம்பூர் தொகுதியில, அதுவும் நம்முடைய துவாக்குடி நகரத்தை திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. உரிமை தொகை என்பது இனி திராவிட மாடல் 2.0 வரும்போது 1000 ரூபாய் என்பது 2,000 ரூபாயாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம் வெறும் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இது வரைக்கும் 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிடுற காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீடிச்சிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். விவசாயிகள் என்று வரும்போது 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்த மீட்டரும் இல்லாம நவீன பம்ப் செட் வழங்கப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அரிசியுடைய கொள்முதல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கரும்போட விலை 4,500 ரூபாய் வழங்கப்படும் என்று கரும்புக்கும் சொல்லி இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மனதில் வைத்து இன்னைக்கு நம்ம இந்த தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டு இருக்கிறார். மொத்தமாக தமிழ்நாட்டிலேயே 2வது ஜல்லிக்கட்டு அரங்கம் என்பது தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா இன்னைக்கு நம்முடைய திருவெம்பூர் தொகுதி சூரியன் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அந்த பெருமையை தேடி தந்திருக்கின்றோம். மே 4ஆம் தேதி மாலை ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 தொடர்ந்தது என்கின்ற அந்த நல்ல செய்தியை நீங்க அனைவரும் சேர்ந்து நீங்கள் பெற்று தருவீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கும்.